ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இந்த டைம் எங்கே போயிருக்கேன்னா கொடைக்கானல் தாங்க போயிருக்கேன். கொடைக்கானலில் ஃபேமஸான லொக்கேஷன் தான் நான் போயிருக்கேன். ஸோ அது என்னென்னா குணா கவ் தாங்க நான் போயிருக்கேன். ஸோ நான் வந்து லீவ் டேஸில் போனதுனால சரியான கூட்டம். உள்ளே போய் என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும், நிறைய பேர் ஃபேமிலி, பேச்சுலர்ஸு, காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த டைம் மஞ்சுமேல் பாய்ஸ் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த குணாக்காக ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ கூட்டம் பாருங்கள். அந்த போர்டை தாண்டி பார்த்தீங்கன்னா நவரவே முடியல. கொஞ்சம் இன்ச் பை இன்ச் தான் நடந்து போனோம். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் கொடைக்கானல் எப்படி வந்தோம்னா, சென்னையிலேருந்து ட்ரெயினை பிடிச்சி அங்கேருந்து கொடைக்கானலுக்கு ஒரு பஸ்ஸு பிடிச்சி வந்தீங்கன்னா மெயின் ஜங்ஷன் வந்துடும். அங்கேருந்து ஒரு ஆட்டோவோ இல்லை கேபோ புக் பண்ணிங்கன்னா 2000 நம்ம சுற்றி காமிச்சிருவாங்க ஃபுல்லாகவே. ஸோ இப்படியும் யூஸ் பண்ணலாம். லோ பட்ஜெட் ட்ரிப்லேயும் நம்ம பண்ணலாம், இல்லைனா காஸ்ட்லியான ட்ரிப்பு பஸ்ஸில் கூட வரலாம். ஸோ ஏசி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 1200 வரும். ஸோ ரிட்டனுக்கு 1200 வரும். ட்ரெயினாக முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா கம்மியாகவும் இருக்கும். ஸோ அது போல் நம்ம வந்து இங்கே பஸ்ஸில், நார்மல் பஸ்ஸில் கூட வரலாம். சிடிசி அதெல்லாம் கூட கம்மியாக தான் ஆகும். ஸோ அதுலேயும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ அப்புறமா குணாக்காவை சுற்றி பார்க்க போயிட்டோம். ஸோ இதில் வந்து வீடியோ நான் அதிலே பேசுகிறது இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு செம்ம நாய்ஸாக இருக்கிறதுனால நான் எடிட் பண்ணி என் ஓன் வாய்ஸை நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க குணாக்காவ் மஞ்சுமேல் பாய்ஸ் வந்து இங்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட்டில் நிறைய எடுப்பாங்க. இந்த செம்பக நாட்டாரோட சமாதி. இவர் வந்து கீழே வந்துட்டார். இவரை காப்பாற்ற ட்ரை பண்ணி இவரை காப்பாற்ற முடியல. அதனால் இங்கே சமாதியாக வச்சுட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே போகவே முடியல, டஸ்ட்டாக கிளப்பிட்டுருந்தாங்க. நான் ஆக்சுவலாக குணாக்காவ் வந்து நான் பல டைம் போயிருக்கேன். வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி நான் போவேன். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம், சரியான நாய்ஸ். அந்த அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மண்ணை வந்து தூவி விடுறாங்க. நடந்து போகும்போது டஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ நாங்கள் பொறுமையாக போயிட்டு மேலே போய் சுற்றி பார்த்துட்டு ஸோ அப்படியே வந்து எல்லோரும் கத்த ஆரம்பித்தாங்க. மஞ்சுமேல் பாய்ஸ் டைலாக்கு பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஸோ அது மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டே போனோம். நிறைய காலேஜ் கேர்ள்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் பாட்டெல்லாம் பாடிட்டு வீடியோலாம் எடுத்து மேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களாம் இந்த வேரில் போய் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஸோ ஜாலியாக இருந்துச்சுங்க. இது மாதிரி டைமை நீங்களும் ஸ்பெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் போங்க. இந்த குணாக்காக எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய மலையை 2ஆக பொளந்தா மாதிரி இருக்குங்க. அந்த பிளவில் தான் ஒரு பெரிய சந்து இருக்கும். அந்த சந்து உள்ள தான் நிறைய பேர் விழுந்துட்டால் காப்பாற்றவே முடியாது. அந்த பிளவு பார்த்திங்கன்னா அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் 2 நடுவில் பிளவு இருக்கும். அங்கே ஃபுல்லாக வேலி தடம்லாம் போட்டுட்ருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது மேலே ஃபுல்லாக க்ரில்லை வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் பார்த்ததுலேருந்தே கரெக்டாக தான் இருக்குது. இதே போல் தான். ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த தவறி கீழே போனால் பள்ளம் வரும். ஸோ இது மேலே தான் இறங்கி போவாங்க மஞ்சுமேல் பாய்ஸில். ஸோ பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஏறி அந்த சைடில் இறங்கி கீழே போவாங்க. கீழே போனோடனே தான் அந்த பிளவில் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது அவர் கீழே குடிச்சு வர இந்த 2 பிளவுக்கு நடுவில் தாங்க அந்த கர்வே போவோம். அது பல்லாயிரம் அடி போகும்னு சொல்கிறாங்க. அது எங்கே போய் முடியும்னே தெரியல. ஸோ பார்க்கவே திகிலாக தாங்க இருந்துச்சு. ஸோ நேச்சர் பார்க்க சூப்பராக இருக்கும். ஆனால் கீழே விழுந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. ஸோ பார்க்கவே அருமையாக இருந்துச்சு. ஸோ கூலிங்கான காற்று, வெயிலும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இருந்தாலும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. வேர்வையே வராது நம்மளுக்கு. ஒன்லி கூலிங்கான காற்று அடிக்கும், ஆனால் வெயிலும் அடிக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளைமேட்டுங்க. இது வந்து டிஃப்ரெண்டான கிளைமேட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் எகிரி குதிப்பாங்க. இது மேலே வேரில் ஏறி அந்த சைடு குதித்து போவாங்க மஞ்சுமேல் பாய்ஸ். ஸோ நீங்களும் அதுமாரிலாம் ட்ரை பண்ணுறாதீங்க. ரொம்ப கஷ்டம். ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ரேஞ்செல்லாம் இருந்தாங்க. ஸோ நானும் அதுமாரிலாம் ட்ரை பண்ணல. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது தாங்க அந்த பிளவு. இந்த பிளவு பார்த்திங்கன்னா அந்த பாறையை ஃபுல்லாக பிளந்துருக்கும். அந்த பிளவு ஃபுல்லாகவே க்ரில்லை வச்சு மூடியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஓட்டை இருக்குது பார்த்திங்களா, ஆனால் காலை விட்டால் கண்டிப்பாக விழுந்துருவாங்க. ஸோ சேஃபாக தான் நம்ம போனோம். பெரியவங்களாம் பார்த்து போனோம். பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா இந்த பிளவு நிறைய பேர் வந்து நிறைய குப்பை போட்டு மூடிட்டாங்க. அதெல்லாம் நல்லாவே தெரியும். வெளிச்சமும் நல்லா கீழே போகும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நானும் நிறைய குனிஞ்சு பார்த்தேன். லைட்டாக தான் தெரிஞ்சுது. ஒரு 5லேருந்து 10 அடி வரல தான் தெரிஞ்சுது. அதுக்கு மேலே எதுவும் தெரியல. ஸோ அப்படியே நாங்கள் சுற்றி இந்த சைடே வந்து எகிரிலாம் குடிச்சு பார்த்தேன் நான் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. விழாது எவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த க்ரில்லு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா சுற்றி க்ரில்லு போட்டிருப்பாங்க. இந்த குகையில் யாரும் விழக்கூடாதுன்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. அங்கே பாருங்களேன். ஸோ இந்த பிளவில் வந்து குனிஞ்சு நான் பார்த்தா மரத்தடி வேர்லாம் இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்து விட்டு பார்த்தா கூட
அவ்வளோவாலாம் தெரியல. ஸோ அந்த பக்கம் போனால் தான் தெரியும். ஃபுல்லாக பாசியும் தூசியுமா இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே நிறைய மரச்செடி கொடிலாம் இருந்துச்சு. இங்கே விழுந்தாலே ரொம்ப ரிஸ்கியர் கண்டிஷன் தான், நம்ம எங்கே போய் முடியும்னே தெரியாது. ஸோ அதுமாரி தான் அந்த படம் வந்து ரியல் ஸ்டோரி, அதே ரியல் ஸ்டோரியாகவே நாங்கள் படத்தில் பார்த்ததுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பேர் கொடைக்கானல் போக ஆரம்பித்தாங்க. ஸோ டிராஃபிக்லாம் ஜாஸ்தியாகிடுச்சு. அப்படி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டூரிஸ்ட்டு போக ஆரம்பித்ததுனால போய் அங்கே டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு பைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டான்லாம் நவரவே முடியல. சில ட்ரைவே பண்ண முடியல நிறைய பேரால். ஸோ அதனால் சரியான க்ரௌடுங்க அங்கே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் பார்த்துட்ட பிறகு இந்த பிளவு வந்து நீளமான பிளவு இங்கே ஸ்டார்ட் ஆகி அந்த வேர்லாம் ஸ்டார்ட் ஆகி அங்கெல்லாம் பெரிய மலை. இது ஒரு மலை அது ஒரு மலை, ரெண்டாக பிளவு இருக்கிறதுனால 2 மலை எல்லாத்தையும் க்ரில்லை போட்டு வச்சுருக்காங்க. இல்லைனா இந்த மலைக்கு நம்ம வர முடியாது, க்ரில்லு போகலன்னா இல்லை அந்த மலைக்கு போக முடியாது. ஸோ இந்த க்ரில்லை தாண்டி போய் நம்ம மேலே பார்த்தோம்னா பெரிய நேச்சரான வியூங்க. அங்கே பார்த்திங்கன்னா பெரிய கிராமம். இங்கே பார்த்திங்கன்னா க்ரில்லாம் போட்டு மேலே வியூ பாயிண்ட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பார்க்கவே பயங்கரமான க்ரௌடுங்க. அப்பா, குணா கோகைக்கு இவ்வளோ க்ரௌடு இன்றைக்கி தான் பார்த்தேன் அந்த மஞ்சுமேல் பாய்ஸ் ரிலீஸ் ஆனப்போ. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நான் அது படம் ரிலீஸ் ஆகி 2 மாதம் கழிச்சு தான் போனேன். அப்படி வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. ஃபாரின்லேருந்து கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா கேர்ள்ஸு பஸ்ஸாக வந்து இறங்குனாங்க. ஸோ இந்த பார்த்திங்கன்னா நேச்சரான பயங்கரமான காற்றச்சுது. இதுதாங்க குணா கோகை வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியும். அங்கே பார்த்திங்கன்னா எல்லா ஹில் ஸ்டேஷனும் தெரியும். நிறைய பேர் வந்து குடிசை போட்டு வச்சுருப்பாங்க, அங்கேயும் தெரியும். இதை தாண்டி போனாலே நமக்கு ரிஸ்க்கு தாங்க. அதனால் நம்ம உஷாராகவே இருக்கணும் ஆல்வேஸ். ஸோ எப்போவுமே நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல ரொம்ப கஷ்டம். கீழே வந்துட்டோன்னா ரொம்ப தூக்குறதே கஷ்டம். போலீஸு அவன் பல கோடீஸ்வரன் வந்து விழுந்து அவனை காப்பாற்றவே முடியல. அவருக்கு அங்கேயே சமாதி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் இங்கெல்லாம் சேஃபாக தான் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமான காற்று ஜில்லுன்னு அடிச்சுது. பார்க்க வெயிலாக தான் இருக்கும், பட் ஃப்ரீயான ஆனால் க்ளவுடு ஒன்று பாசிங் ஆகும். ஸோ அது பார்க்கவே சூப்பராக இருக்கும். அதுமாரி குளிர் காற்றும் மூஞ்சில் அடிச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஜுரம் வர கூட வாய்ப்புண்டு. ஸோ நான் என்ஜாய் பண்ணேங்க. ஆக்சுவலாக நான் அடிக்கடி போகிறதுனால எனக்கு எப்போவுமே பிடிக்கும். கொடைக்கானல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸு. ஸோ நான் அடிக்கடி போனதுனால என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் அந்த கீழே ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று எடுத்துருந்தேன். அந்த கிளிப்பையும் இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் மேலே ஏறி வியூ பாயிண்ட்டு போய் பார்த்தேன்னா இங்கே பாருங்கள், டாப் வியூவில் எல்லாமே தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பல மலையை தாண்டி தான் இதுதான் குணா கோகையோட ஹில்ஸ் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பல மலைகள் தாண்டி கீழே ஒரு ஆறு இருக்குது, லேக் இருக்குது. நிறைய ஹில்ஸ்லாம் நிறைய பேர் வீடு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது பார்க்கவே எப்படா இது இவ்வளோ ஹைட்டு வந்து இருக்குது, இவ்வளோ செடிலாம் இருக்குதுன்னு ஒரு ஷாக்கிங்காக பிரமிப்பான ஒரு இதுவாக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இங்கேருந்து வியூ பாயிண்ட் வந்து இப்படி தாங்க இருக்கும் ஃபுல்லாகவே. அந்த பிளவு வந்து இது தாங்க, இது ஒரு மலை அது ஒரு மலை ரெண்டாக பிளந்துருக்கும். அந்த பிளவில் தான் அந்த குகையை போகுது. அந்த குகையில் தான் வந்து விழுவார் அவர். ஸோ இதனால் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் நம்மளுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மலையை தாண்டி ஒரு அருவி ஊற்றுது. அருவி பக்கத்தில் ஒரு கிராமமே இருக்குது. எப்படி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்கன்னே தெரியல. ஸோ அதுபோல் பார்த்திங்கன்னா இங்கேயும் நிறைய இதெல்லாம் இருக்குது. நிறைய பேர் தங்கியும் இருக்காங்க, மலைவாழி மக்கள். இங்கே ஒரு கிராமம் அங்கே ஒரு கிராமம், நிறைய கிராமம் இருந்துச்சுங்க. நான் பார்க்கும்போது ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. இதை மாதிரி ஒரு மலையிலையும் ஒரு சின்ன சின்ன கிராமமும் ஒரு 10-15 வீடும் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் லைனப்பில். நாங்கள் வந்து என்னை எடுக்கவே விடலை வீடியோவை. ஸோ நானும் வந்து மேலே போய் ஏறி நின்று கஷ்டப்பட்டு எடுத்தேங்க. அப்போ கூட வந்து தள்ளிக்கிட்டே இருந்தாங்க, அவ்வளோ கூட்டம் அந்த க்ரில்லு மேலே ஏறி நின்று. ஸோ நானும் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து குணா கோகையில் போய் ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்தேங்க. இங்கே அந்த க்ரில்லு ஸ்ட்ராங்காக இருக்கா நான் செக் பண்ணேன். ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னோடய வெயிட்டே தாங்குதுன்னா மற்றவங்க வீட்டிலாம் தாங்கும் கண்டிப்பாக. ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ அதுமாரி நான் கொடைக்கானல் போயிட்டு நிறைய இடம்லாம் போனேன். பைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி, அதுமாரி நிறைய இடத்துக்குலாம் போனேன். பட் இந்த வீடியோ தான் நான் மோஸ்ட்டாக கவர் பண்ணி எடுத்தேன். ஸோ அப்படியே போயிட்டு நான் வந்து பார்க் அதில் ஒரு ஃபிஷ்ஷு வாங்கி சாப்பிட்ருந்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது. லேக் ஃபிஷ் தான், பட் இருந்தாலும் சூப்பராக செஞ்சுருந்தாங்க அந்த அக்கா.
ஸோ இந்த கொடைக்கானல் லேக் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கும். பார்க்குக்கு ஆப்போசிட்டில் இந்த அக்கா சூப்பராக வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மறக்காமல் போனீங்கன்னா இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது இந்த ஃபிஷ்ஷு. ஸோ 50 ரூபா தான் ஒரு மீன். ஸோ மறக்காமல் போய் ட்ரை பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.